Concentration. Bloody fool. யார போத்துறாங்க? பாரதி and me, myself only introduced Balakrishna. நீங்க தான் அந்த ட்ரெயின்ல நிக்க வச்சதா? ட்ரெயின்ல ஏத்திட்டு போனோம். இப்ப நிக்க வைக்கிறவங்க வளர்ந்துட்டாரு. ஒரு படம் ஒன்று எடுத்தீங்க சின்ன தம்பின்னு, அதுக்கப்புறம் டைட்டில்லாம் இல்ல, சின்ன வெங்காயம், சின்ன ஜமீன்தார். ஐ ஹேட் ஒரு இது இருந்தது, எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது ஜோதிகா பண்ணலாம். ஏன்னா தந்தன்னானம் டிக்கெட் கொடுக்குற இடத்துல நல்லா தண்ணி எடுத்து மேலே ஊற்றி விட்டுரு, இந்த வேர்வை வரட்டும் அப்படின்னு அவ்வளோதான் சொல்லியிருக்கேன். டிக்கெட் வாங்கிட்டு வெளியே வருவாங்க. வெளியே வரும் பார்த்தா ரஜினி சார் கண்ணாடியில் ஒரு கண்ணாடி காணும். அவர் உள்ளே எடுத்துட்டு இருக்காரு, பண்ணி சட்டையை வேற கழட்டிட்டாரு. வெளியே வந்து அப்படின்னு போனாரு. ஆதித்யா டிவி ரசிகர்கள், குறும்பு ரசிகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். என் பேரு பாஸ்கி, இன்னொரு பேர் இருக்கு, அதுவும் பாஸ்கி. அது சொல்லாம நாங்க ஆரம்பிக்க மாட்டோம். கங்கா மெதுவா சந்திரமுகியா மாறினா அது உங்களுக்கு தெரிஞ்சது ஸ்கிரீன்ல. பட் ஒரு உழைப்பாளி மன்னனா மாறின தெரியுமா உங்களுக்கு? பிஹைண்ட் தி சீன்ஸ் அப்பேற்பட்டவர் வந்துக்கிறாரு. தி கிரேட் லெஜெண்டரி அண்ட் என்டர்டெயின்மெண்ட் கிங், எம்பரர் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட், மிஸ்டர் பி வாசு. வணக்கம். வணக்கம். ஒரு ப்ரொடியூசரை பார்க்க போறோம். இப்ப நான் ஒரு கதையை சொல்ல போறேன். இந்த கதையை சொல்லிட்டு இருக்கும்போது அவரோட பாடி லாங்குவேஜை வச்சு அசஸ் பண்ணுவீங்களா? இவர் இன்டியூன் வித் ஸ்டோரி தானா, ஒத்துப்பாரா மாட்டாரா, ஒரு லெவல்லே தெரிஞ்சிருமா உங்களுக்கு? இல்லை, எனக்கு எப்படின்னா, நான் எப்பவுமே கதை சொல்லும் பூர்வத்தை பார்ப்பேன். இந்த பூர்வத்தில் என்னன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னா அப்படின்னு போகும். அதுக்கப்புறம் ஒரு ஷாக்கிங் ஏதாவது சொன்னா அப்படி போகும். ஸோ இதை பார்த்துட்டே சொல்லுவேன். இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ப்ரோ உண்மையிலேயே அதான். அதனால நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் சிவாஜி சாருக்கு இந்த மாதிரி ஒரு கதை சொல்ல போனேன். கதை சொல்ல போகும்போது அவருக்கு வந்து நான் கதை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் சாப்பிட உட்கார்றாரு. சாப்பிட உட்காரும்போது லஞ்ச் டைம்ல தான் கூப்பிட்டாரு என்ன. நான் அப்போல்லாம் அவருக்கு படமே பண்ணலை. நான் சொல்றது ஆஃப்டர் பன்னீர் புஷ்பங்கள். நானும் பாரதியை சேர்ந்து பண்ணிவிட்டோம். அப்போ பாரதி வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு, ஏன்னா அவருக்கு அப்பண்டிசிஸ் ஆப்ரேஷனுக்காக போயிருந்தாரு. அதெல்லாம் நான் வந்து கதை சொல்ல போனேன். போகும்போது இவர் என்ன பண்ணாரு, மதியானம் சாப்பாடு நேரத்தில் கூப்பிட்டார். போயிட்டேன். அப்போ சாப்பாடு வச்சு உட்காந்து, என்னடா சாப்பாடு நேரத்தில் வந்தேன், நீங்கள் அந்த டைமில் தான் கூப்பிட்டீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், சரி என்கிட்ட சாப்பாடு எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா நான் எனக்கு வேண்டாம். இல்லைடா நீ முதலே வருவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஏதாவது கொண்டு வந்திருப்பேன்டா அப்படின்னாரு. ஏன் ஃபிலிம் ஷூட்டிங்காக இருந்தால் எல்லாருக்கும் வரேன்டா, இது ஏன் நான் நடிக்கிற படம்டா அப்படின்னாரு. பரவாயில்ல நீ வெளியே போய் சாப்பிட்டு வந்துரு அப்படின்னாரு. இல்லைப்பா நான் சாப்பிடல, நான் இங்கே இருந்து நான் கதை சொல்லிட்டு சாப்பிட்றேன்னு. சரி வானாரு, உட்கார்ந்தாரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு லுங்கி கட்டிக்கிட்டாரு, ஒரு பனியன் போட்டுட்டாரு, அழகாக உட்காந்துட்டாரு. உட்காந்தாலும் அவர்கிட்ட போய் நான் கதை சொல்ல போகிறேன். சொல்லும்போது ஸ்டார்ட் பண்ணுறேன். கதையை ஸ்டார்ட் பண்ண ஒரு டிவி வருது அங்கேருந்து, பெரிய டிவி. அந்த டிவி வந்தோன்னா நான் அப்படியே திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பா, அதாவது இந்த ஓப்பனிங்கில் அப்படியே வந்து டிவியை பார்க்குறேன். அந்த டிவி அப்படியே வந்து ஒரு முன்னாடி வருது. அன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச். அப்புறம் அந்த டிவி எப்படி பார்க்குறேன், பார்த்துட்டு திருப்பி பார்க்குறேன். அப்புறம் அவர் பார்க்குறாரு, போடுறான் ஒரு சவுண்டு வருது. நம்ம எப்படி கதை சொல்ல முடியும்? ஸோ நான் வந்து அப்போ அதாவது ஃபர்ஸ்ட் சீனு, என்னடா என்னாச்சு, டிவி ஒர்க் பண்ணலையா, போடுறா. இல்லை ஒர்க் பண்ணோம் அப்படின்றான். அப்புறம் கரெக்டாக ஒர்க் பண்ணிச்சு, டிங்குன்னு வந்துடுச்சு. ஏன்னா வந்து கிரிக்கெட் மேட்ச்சு. நான் இப்படி பார்க்குறேன், என்னடா இது அப்படின்னோடனே திருப்பி எப்படி ஒரு சிகரெட் எடுத்தாரு, இப்படி தட்டினாரு. சாரிப்பா, கை இப்படி கை வச்சுட்டாரு. சாரிப்பா என்னன்னு, இல்லை நீங்கள் சிகரெட்டு, ஆமாம் அது பிடிக்கிறீங்க, ஆமாம் டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க, ஆமாண்ணா. நான் கதை சொல்லும்போது உங்கள் கான்சன்ட்ரேஷன் அங்கே போயிடும். இல்லது வாட் திரும்பி சொல்லு. இல்லை உங்கள் கான்சன்ட்ரேஷனா பிளாட்டி ஃபோன் என்ன தீவிரம் இருந்தா ராஸ்கல் என்கிட்ட வந்து கான்சன்ட்ரேஷன் போயிடுன்ற. யாரை போத்துறா கேட்குற இந்த கேள்வி? ஏன் யாரா நீ எப்படியே யார் நீ? இல்லப்பா எனக்காடா கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னு சொல்றேன். டேம் இட் பிளாட்டி ஃபெலோ. டேய் என்ன யாருமே எப்படி கேட்டதுடா, பிளாட்டி ஃபூல். டேய் நாராயணன் படிப்பான், ரயல் நாராயணன் படிப்பான்டா டைலாகு. நான் அப்படியே கண்ண மூடிட்டு இருந்தேன். அண்ணே என்னவோ அவர் சொன்னதை பூரா சொல்லுவேன்டா திருப்பி. என்ன பார்த்து நீ கான்சன்ட்ரேஷன், நீ வேணா ஒரு கதை வா. ஸோ இப்படி நான் ஆரம்பத்துல இப்படி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் டே பார்த்தா மனோ, பிரபு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், ராம்குமார் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மனோ ஃபோன் பண்றாரு, வாப்பா அங்கிள் கூப்பிட்டாரு வா. ஐயோ போச்சு. அங்கிள்ன்றது வந்து சிவாஜி சார் தம்பி சண்முகம் சார். அவர் இன்னும் ஹெவி எக்ஸ்பிரஷன் அவரு. ஸோ அவர்கிட்ட போய் கதை சொல்லணும். அவர் எது கூப்பிட்டாரு தெரியாது, கூப்பிட்டோன்னு சரி திட்ட போறாரு. நேற்று நீ யார் வந்து அவர்கிட்ட வந்து கேட்கறது கான்சன்ட்ரேஷன் இல்லை, எவையா கேட்டிருப்பான் கான்சன்ட்ரேஷன். இதெல்லாம் சின்ன பசங்களாம் கூப்பிடுறது கிடையாது, அவர்கிட்ட நீ உட்கார வைக்கிறது கிடையாது. நீ ஏதோ இப்படி சொன்னேன்னு சொன்னதால் நான் போய் அமுச்சு வச்சேன்ற மாதிரி அவர் இதெல்லாமே அவர் பேசாமல் லுக்கில் கொடுக்குறாரு.
உள்ளே போகும்போது அப்படின்னு நான் போய் உட்கார்ந்தேன் உட்காந்து அந்த கதையை சொல்லினார். ஓ இவர் என்ன பண்ண போறாரோ நம்ம இப்படியெல்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட உட்காந்து இவங்களாம் வெளியே நின்று கதவு சாத்திட்டாங்க. பெரிய ரூம், அந்த ரூம் எப்படின்னா அவர் அங்கே இருப்பார், நம்ம இங்கே இருப்போம். இவ்வளோ பெரிய டேபிள் இந்த பக்கம், அவருக்கு எனக்கு டிஸ்டன்ஸ் அவ்வளோ. ஆமாம், அந்த மாதிரி ஒரு டேபிள் அது மாதிரி உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்துட்டு அவர் அதே மாதிரி ஒரு சிகரெட் எடுத்து முதலே வச்சுட்டாரு. சரி இது நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங்ல ஒரு மிலிட்ரி மேன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வர அந்த சின்ன பையன் ஒரு 7 வயசு பையன் பார்க்குறான். அப்பா 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 அம்மா அம்மா அப்பா வந்துட்டாரு கத்திட்டு ஓடுறான். உடனே அந்த அம்மா அப்படியான்னு சொல்லி வெளியே வந்து பார்க்குறாங்க. அவர் அப்படியே பாக்ஸ் எடுத்துட்டு வராரு, வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்றாரு. அந்த ஃபன், அதாவது வீட்டில் வந்து ரொம்ப 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு மிலிட்ரி மேன் வந்தானா எப்படி இருக்குமோ அதெல்லாம் ஒரு இதாக காட்டுறோம்னா இப்படி சொல்லிட்டு இருக்கேன். அதாவது சிகரெட்டு உள்ள இழுத்துட்டு வெளியே எடுக்கல, அதுலயே போக விடுறாரு. இந்த கண்ணில் ஒரு மூமெண்ட் கிடையாது. நான் சொன்ன லைப்ரோ அது கிடையாது. இப்படிதான் இருக்கு. அதுல இருந்து அவர் வராரு. வந்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு புடவை கொடுக்குறாரு. அவங்க உடனே நான் போய் சமையல் பண்றேன், நீ குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடுறாங்க. உடனே இவர் எப்படி பாக்குறாரு. பார்த்த உடனே அந்த பையன்கார அம்மா, அப்பா அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்துருங்க? நான் ஒரு கன் வாங்கிட்டு வந்தேன்டா. கன்னா அப்படின்னாரு. கொடுப்பா எடுத்து கொடுக்குறாரு. இந்த பையன் சொல்லப்பா நான் உங்களை சுற்ற போறேன். சிகரெட் அப்படியே புகை வருது. சுட போறேன்னா ஒரு சேஞ்ச் வரல. ஒரு சின்ன பையன் ஒரு சிகரெட் வந்து சுட போறேன் அப்படின்றாரு. உடனே அங்கிருந்து பாக்குறான். 1 2 3 ஒரு சவுண்டு கேட்குது. வெளியே கட் பண்ணா ஒரு பேர்ட்ஸ் எல்லாம் ஓடுது. அப்படின்னு சொல்லும்போது அப்படியே இருக்காரு. சாரி அங்கிள், என்னால் கதை சொல்ல முடியாது. ஏன் உங்க ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷனே இல்லை அப்படின்னா சிரிச்சார். ஒரு பிளாஸ்டிங் லாஃப்டர் பண்ணாரு. சிரிச்சு கண்ணில் தண்ணி வந்துட்டு தேனா அவர் சொன்னார், இல்லடா இல்லை, ஏய் நீ வந்து அண்ணன் கிட்ட போய் நீ கதை சொன்னியா, நீ இந்த மாதிரி சொன்னியா? ஆமா, அண்ணன் நைட் டேபிள் என்கிட்ட சாப்பிட சொன்னாடே, என்ன முதல் தடவை ஒரு பையன் என்னை பார்த்து கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னு சொன்னான்டா, எனக்கு நம்புவியாடா நீனாரு. யார் அவன் கேட்டாரு. இந்த இவன்டா எங்க அப்பா பேரை சொல்லி, அவன் புள்ள இந்த பாரதியோட, அவனும் பாரதி டைரக்ட் பண்றாங்கல்ல, அவன் அவனுக்கு வந்து சொன்னான்டா என்கிட்ட ஒரு படம் பண்ணணும்னு. நான் உண்மையிலேயே அவங்ககிட்ட பார்த்தேன்டா, அவனுக்கு நல்ல ஒரு தைரியம்டா, அவன் ரொம்ப தைரியசாலிடா, அவன் கவலையப்படலடா, அவன் இதை செய்யக்கூடாதுன்னு என்ன சொன்ன ஒரு ஆள் தான் அவன் எவ்வளவு தைரியமா இருப்பான். ஆனா அவன் சொன்ன அந்த கதையை நான் கேட்கலடா. ஒருவேளை அவன் நல்லா பண்ணுவான்டா, டெஃபினட்டா பண்ணுவான்டா, எனக்கு அவன் நம்பிக்கை இருக்கா. நீ படுறா, நீ கேள்றா, ஒரு வாட்டி கேட்டுட்டு நம்ம நீ என்ன நினைக்கிற அந்த கதையை அவங்ககிட்ட கொடுத்து அவங்கள டைரக்ட் பண்ண சொல்லி நம்ம ப்ரொடக்ஷன் அவங்க தான் டைரக்ட் பண்ணுவோம். எஸ், he has given a real great இது வந்து என்ன சொல்றதுனே தெரியல. அவர் என்னை கூப்பிட்டு உடனே இந்த சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு நீ தான் படம் பண்றேன்னு சொல்லி சொல்லுவார். நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணீங்கன்னு கேட்டாரு. அங்கிருந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. பன்னீர் புஷ்பங்கள் பண்ண எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சு, ஆனா எக்ஸலன்ட் ரிவ்யூ அப்படின்னா. அப்படியா, நல்ல ரிவ்யூவா? யாருக்கு போடும் அந்த ரிவ்யூ எல்லாம் அப்படின்னாரு. கல் கீழே PNP மேனேஜர் பார்த்துருக்காரு, பார்த்திருக்கியா அப்படின்னா. பார்த்துருக்கேன், நான் பிரபுவோட வந்து பார்த்துருக்கேன். அவர் ஆளுக்கு ஒரு வீடுன்னு எடுத்தாரு. அவருக்கு இப்ப வீடு கிடையாது அப்படின்னாரு. உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டார். படம் நல்லா இருக்கு, அதனால படம் பிரமாதமா எழுதிட்டானா போயிடுமா? ஏன்னா போட்டியில பணம் விடணும், போட்டியில பணம் விழுந்தாதான் படம். சும்மா இவருன்னு சொல்லாத ரிவ்யூ எழுதிட்டாங்க பிரமாதமா இருக்கு அப்படின்னா கிடையாது. படம் கலெக்ட் பண்ணுதா அப்படி தூக்குனா. நீங்க மோர் அசோசியேட்டட் வித் ரஜினியா இருக்கீங்க. ஐ நெவர் சீன் யூ டீம் அப் வித் கமல். உங்க 2 பேர்ல அவர் சந்தான பாரதி நிறைய கமலோட தான் இருக்காரு. அதுக்கு ஏதாவது சின்ன வயசுல இருந்து நீங்க 2 பேரும் ஆர்குமெண்ட் வருமா, யாரு பெட்டர் அந்த மாதிரி தான் வருமா, இல்லை எப்படி அது போச்சு? அப்படி எல்லாம் கிடையாது. அதாவது எங்களுக்கு என்ன கேட்டா, இன்ஃபேக்ட் நான் சொல்லணும்னா, நாங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணது இது நான் பண்ணது, அவங்க 2 பேரும் நடிச்சு பண்ணது வந்து இளமை ஊஞ்சல் ஆடுகிறது தான். என்னடி மீனாட்சி அந்த பாட்டுல பின்னாடி இந்த ஸ்கிரீனை நான் தான் பிடிச்சிருப்பேன். முடிக்கல, நானும் பாரதி 2 பக்கமும் ஆட்டிட்டு இருப்போம். அது வந்து வேவ்ஸா போயிட்டே இருக்கும். நீங்க அந்த வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா, வேவ்ஸ் எப்படி கிரியேட் பண்ற, ஃபேன் போட்டாங்கன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இப்படி ஆட்டினா அது எப்படி போகும்,
ஸோ இதை வந்து பண்றது அதே மாதிரி பெருசா ஆடிட்டேன்னு ஆமா அதே மாதிரி ஷட்டில் இருக்கு இல்லையா அவங்க 2 பேரும் ஆடிட்டே அந்த ஷட்டில் வந்து இந்த எஃபெக்ட்ஸ் கொடுக்குறாருல அவர் வந்து பாலை வச்சு இப்படி அடிக்கிறாரு அதெல்லாம் பண்றாரு அதெல்லாம் வந்து ஒத்து வராது விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷட்டிலுக்கு சிங்க் பண்ணோம் கதை சொல்ற இல்ல இந்த மாதிரி அது நான் அந்த கதை உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அது உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியாது. ஸ்ரீதர் சாரும் கோபு சாரும் சேர்ந்து காதலிக்க நேரம் எழுதுறதுக்கு ஒரு பிளான் பண்ணாங்க. எழுதுறதுக்கு அந்த ஐடியா இல்லை, பட் தே வாண்ட் டு டு a film with all new faces. இது எங்கிட்ட கோபு சார் சொன்னாரு. ஸோ என்னன்னா அது வந்து இவங்க 2 பேரும் கோபு சார் சொன்னார் ஸ்ரீன்னு தான் கூப்பிடுவார். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு ஊர்ல இருந்து ஒன்னா வந்தவங்க. ஸோ இவர் வரும்போது அவரை கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் வந்தாரு. ஸோ இவர் சொன்னார் அந்த மாதிரி ஏன் சரி நீங்க வந்து வெளியே கதை கேட்கக்கூடாது, நம்ம ஏன் எழுதணும், நம்ம கேட்கலாமே அப்படின்னாராம். யார் காணும் ஒரு புதுசா ஒரு ஆள் வந்திருக்காரு, ரொம்ப எக்ஸலண்டா சொல்றாரு, ஆனா அவருக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ்ல தான் சொல்லுவாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை கேட்க போயிருக்காரு. வந்த உடனே இந்த மாதிரி ஐ வில் டெல் யூ தி ஸ்டோரி, ஓகே லிசன் டு தி ஸ்டோரி. இப்போ 2 பேரும் இப்படி உட்கார்ந்துருக்காங்க. இவர் வந்து இப்படி உட்கார்ந்துருக்காரு, கதை சொல்றாரு. இந்த ஓப்பனிங் சீன் the hero has to go to the railway station but he's already late. So he dresses fast, but I'm not showing his face. So and he takes the box, he puts the box, he takes the box and he walks. Then he opens the door, then he comes out, there traffic. Then he shows the hand, a taxi comes, the taxi stops, then full screenplay. இதான் இப்படிதான் கதை சொல்லியிருக்காங்க. கிளிச்சக் அது கோபு சார் சொல்லும்போது எப்படி இருக்கும், கிளிச்சக் டோர் அப்படி டேரி வந்து க்ளம் மீட்டர் தென் த கார் signal. Car stops. She looks at the time. Time is getting on. Is going. Station. Train number 6250 is going to start from the platform number 6. He is getting down. He takes the box. He pays something. Closes the door. Ratchet. The train moves. This fella runs. Jajak. He goes. Jajak. Goes. Jajak. He runs. Dark, he jumps on the train. He catches the train. The train moves. அப்படின்னுக்குள்ள இவங்க அறியாம 2 பேரும் முன்னாடி வந்திருக்காங்க. ட்ரெயினுக்கு முன்னாடியா? இவங்க அப்படி வந்துட்டு ட்ரெயின் முன்னாடி வராலும் அவன் ஏறிட்டான், இவங்க ட்ரெயின் முன்னாடி வர மாதிரி வந்துட்டாங்க. வந்தோன்னா அப்போ இப்படி பார்த்தாரு. கோபு சார் கேட்டாரா, சிகலேப்பியே இவ்வளோ முன்னாடி நம்ம வந்தோம், அதான் எனக்கு தெரியல, பின்னாடி உட்காரலாம். அப்படியே பின்னாடி வந்தாங்க. சரி we will talk tomorrow அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாரு. கோபு சார் சொல்றாராம், he'll talk. ஓகே I'll come tomorrow. இப்போ என்ன ஆச்சு, ஒருத்தன் கிளம்பி ரோடுக்கு போயிருக்கிறான், ஒரு கார் வந்துச்சு. அந்த கார்ல டாக்ஸி வந்து ஏறி உட்காந்தான். அவசரமா போனோம், ஏர்போர்ட்டுக்கு போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனான். அங்கே அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது, ஓடினா ட்ரெயினை பிடிச்சோம். இதுக்கு ஏன் இவ்வளோ முன்னாடி நம்ம விஷயத்த இவ்வளோ கலாட்டா பண்ணி கதை சொன்னா இந்த கதையில நம்ம எப்படி ஏமாறாம இருப்போம் அப்படின்னாராம். இப்ப என்னடா பண்ணலாம், நீ தான் நான் சொன்ன இப்படி எல்லாம் இந்த கதை சொல்றது இருக்குல்ல, இதுதான் கதை, இதுதான் கதை அப்படின்னு சொல்லிதான் they started this. By any chance that inspired you to do this மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்பு? இவர் மேல வரும்போது என்ன பண்ணாரு, மாப்பிள்ள அப்படின்னாரு. அப்படின்னு உடனே எனக்கு அப்பதான் தோணுச்சு, ஐயோ என்னை விட்டுட்டு ஓடிட்டானேன்றது தான் நான் சொன்னேன். ஆனா இவர் மேல ஏறி வர அங்க இருந்து பார்த்து அந்த பயத்துல மாப்பு அப்படின்னு அழுதாரு. அப்ப நான் என்ன பண்ணேன், அந்த மாப்பு சொன்ன உடனே வச்சுட்டாண்ட ஆப்பு சொல்லு வடிவேல்னு. அந்த மாப்புன்னு அவரு சொல்லலைன்னா நான் வச்சுட்டாண்ட ஆப்பு சொல்ல முடியாது. ஓகே ஒரு படம் ஒன்று எடுத்தீங்க, சின்ன தம்பின்னு. அதுக்கப்புறம் டைட்டில்லாம் இல்ல, சின்ன வெங்காயம், சின்ன ஜமீன்தார், சின்ன மாப்பிள்ளை, சின்ன ஒண்ணு விட்டாண்டாலும் சின்ன பின்னமா வந்திருந்தது. அந்த ட்ரெண்ட் செட்டரா இருக்கிறதுக்கும் ஒரு மைண்ட் பாக்லியா இருந்தது. மொத்தம் வந்து குழந்தை தூங்கத்திலாம் பாட்டு பாடுறான் தோழி இல்லைன்ட்டு, ஆனா அவனுக்கு தாலி என்னன்னு தெரியலன்னு ஒண்ணு குழந்தைங்க. இதை கிண்டல் அடிச்சா கூட அது ஒரு பயங்கர ஸ்டன்னிங்கா இருந்தது அந்த சீன். அதுல என்னன்னா எல்லா ஒரு விஷயத்து எந்த ஒரு கதையிலுமே வந்து சில விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். என்னன்னா நிறைய டைலாக்ல நான் வந்து அதுல போயிருப்பேன். ஏன்னா எனக்கு தேவை அந்த சீன் அதான். அதான் இந்த கதை இப்படிதான் இருக்கணும், அவன் ஒரு முட்டாளா இருக்கணும், அவன் ஒரு எதுவுமே தெரியாதவனா இருக்கணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல அவங்க அம்மாவை வந்து ஒரு விதவையாக்கணும்.
அவங்க அம்மா விதவி ஆக்கிட்டாங்கன்னா அவங்க இனிமேல் நல்ல காரியங்களுக்கெல்லாம் எதிர்க்க வரமாட்டேன்பாங்க. இந்த பழைய சென்டிமெண்ட்டை நம்புறவங்க, அந்த நம்பிக்கை உள்ளவங்க. அதனாலதான் எல்லா இடத்தையும் நான் வரமாட்டேன்வாங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவை நான் வந்து சிங்கர் ஆக்கி அவர் வந்து பாட்டு எப்பவுமே பையனை கூப்பிட்டு போவாரு, அதை பாடுவான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதனால ஃபர்ஸ்ட் டைலாக ராதாரவி என்ன சொல்றாரு, உங்க அப்பா பாட்டுல ஒரு பாட்டு எடுத்து பாடுறான்வாரு. அதனாலதான் வந்து அரைச்ச சந்தானம் மணக்கும் குங்குமம் அது இவந்து கிடையாது, இவங்க அப்பாதுன்ற மாதிரி ஒரு லாஜிக் சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டைலாக்ல எஸ்கேப் ஆகும். இந்த கதையை லாஜிக் பண்றது, அதை ஃபாலோ பண்ணோம்னா அது ஆடியன்ஸ் வந்து ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா அது கண்டிப்பா வந்து இது வந்து கிண்டலுக்கு உண்டான விஷயமா இருந்தா கூட அது ஒரு லாஜிக் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. சார் இப்ப நீங்க சொல்ற இந்த நியூவான்சஸ் எல்லாம் இருக்குல்ல, இன்ட்ரிகேட்டா சொல்றீங்க எல்லாம், இத ஒரு தடவை படம் பார்த்து ரெண்டா இப்ப நீங்க சொன்ன பிறகு பார்க்க தோணும், சொன்னல இதான் இதை விட இன்னொரு டைம் எப்படி புரியும்? இதை விட இன்னொன்று இருக்கு. என்னன்னா வடிவேல் கவுண்டமணி வந்து அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வருவார். இந்த இஸ்திரி போட்டி பொண்ணு இல்லை, அந்த பொண்ணு தாலியை தூக்கிட்டு வந்து கொடுக்கும். இது எனக்கு கட்டியா நாங்கள் ராதாரவிலாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது எனக்கு கட்டியான்னா பயப்படுவார் யாரு கவுண்டமணி. இதை கூட்டாந்து என் கழுத்துல உன்னை கட்ட சொல்றேன், நான் விளையாடுறியா, ஏற்கனவே ஒரு பக்கம் கண்டு இல்லாம அப்புறம் காதை கடிச்சிடுவானுங்க அவனுங்க அப்படின்னு கவுண்டமணி சொல்றாரு. பிரபு வந்து வந்து அங்க நிப்பாரு. அவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோம், அவர் கையில தண்ணி எடுத்து அந்த இஸ்திரி பாக்ஸ் மேல ஊத்திட்டு இருப்பாரு. சவுண்ட் வரும். இதை பார்த்து அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. சோ இவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க. அங்க அந்த கேரக்டரைசேஷன் இதுதாங்க. இதெல்லாம் இந்த இன்னசென்ஸ் சொன்னா தானே அவனுக்கு எதுவும் தெரியும் சொல்ல முடியும். அதுக்காக இப்ப வந்து என்னன்னா இப்படி ஊத்திட்டே இருப்பான். இவங்க அந்த நேரத்துல கற்றியால் இது மாதிரி நான் கட்ட மாட்டேன் ஏற்கனவே இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஊத்திட்டு இருப்பாரு. டைலாக் அடிச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன இதை எடுத்து கட்டணும், அவ்வளவுதான், நான் கட்டிடுறேன் அப்படின்னு பிரபு வாங்கிடுவாரு. பிரபு வாங்கி அதை கிட்ட போய் இவரு பிடிச்சிடுவாரு. டேய் பைத்தியக்காரா, உங்க அம்மா உன்னை முன்ன பின்ன கல்யாணத்துக்கு கூட்டு போயிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு இல்ல நான் மாட்டை பிடிச்சது நான் தானே, அதுக்கு மூக்கணாங்கயிறு கட்டினது நான் தானே அப்படின்வான். மூக்கணாங்கயிறுக்கும் கழுத்தனாங்கயிறா இது அப்படின்னு கவுண்டமணி. ஸோ இந்த சீன்லயும் நம்ம வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அந்த இடத்துல வந்து அவன் தாலியோட இன்சிஸ்ட் ஒரு அண்டர்லைன் பண்ணிருக்கேன். ஆமா, கொஞ்சம் அதை நீங்க நோட் பண்ணா தெரியும். அதுக்கப்புறம் இன்னொன்னு படம் பார்க்கும்போது நான் ஒண்ணு நினைச்சேன், நான் இன்னொரு விஷயம் பண்ணிருக்கலாமோன்னு. பிரபு கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க, என் தங்கச்சியை காப்பாத்தினதால. அந்த சாப்பாடு கொடுத்த உடனே பிரபு என்ன பண்ணுவார், வெளியே வருவார். வெளியே வந்துட்டு கை கழுவார். பெரிய ஒரு அண்டால தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை எடுத்து இப்படி கையில ஊத்துவாரு. ஊத்திட்டு அந்த வேட்டி எடுத்து இப்படி தொடச்சிட்டு போவார். அதை கூட அந்த பெரிய ட்ரம் உள்ள அந்த கையை அப்படியே கையில சாப்பிட்ட எச்ச கையோட அப்படியே கலக்கி இருந்தாருன்னா அந்த கேரக்டர் நின்று இது படம் பார்க்கும். எஸ், அதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. இப்போ ரஜினிக்கு வந்து he can be a ghost, he can be the god, larger than life தான் ரஜினின்ற ஒரு இமேஜ் இருக்கிற சமயத்துல ஒரு ரிஸ்க் எடுத்ததா தோணிச்சு அவங்களுக்கு. சந்திரமுகியில வந்து கமிங் as a doctor just to ward off the evil spirit அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஒத்துட்டாரா சொன்னோன்னு? இது நான் ஒத்துக்கிட்ட வச்சேன்னு சொல்றதை விட அவர் இதை செலக்ட் பண்ணி என்கிட்ட வந்தார். ஏன்னா ஆப்தமித்திர அவர் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு. இவர் பிரபு ஃபோன் பண்ணிட்டு, இப்பா இந்த மாதிரி ரஜினி சார் வந்து நம்ம பேனர்ல படம் பண்றோம், ஆஃப்டர் பாபா ரஜினி சார் நம்ம பேனர்ல படம் பண்றாருப்பா அப்படின்னா. நான் அப்ப என்ன பண்ணேன், ரஜினி சார் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் படம் பண்றாரு, அது எனக்கு சந்தோஷம். அப்ப நான் சொன்னேன், பரவாயில்ல, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரபு அப்படின்னு. இப்ப நீ தான்ப்பா டைரக்ட் பண்றேன்னாரு. என்னப்பா அப்படின்னாரு. சார் சொன்னாரு, வாசு கேளுங்க, அவர் தான் டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. நான் இதுக்கு ஒரு கதை எழுதி கொண்டு போயிட்டு இருக்கேன். நான் இப்ப ஊர்ல இல்லை, ரஜினி சார் ஒரு படம் வந்து ப்ரொடக்ஷன் சிவாய் ப்ரொடக்ஷன்ஸ் பண்றாரு, நடிக்கிறாருன்னு தான் தெரியுமே தவிர அவர் என்ன படம் பண்ண போறாரு எவ்வளோ ஃப்ரெஷ் கதை நினைச்சிட்டு மன்னன் மாதிரியோ இல்லை இது மாதிரியோ அது ஒரு படம் நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு ஒரு மைண்ட ஒரு கதை எடுத்துட்டு வரேன். அதுக்கு டைட்டில்லாம் வச்சு ஒரு கையை வெட்டி அந்த கையை ஒத்த கையில வர்றாரு ஆஃப்டர் முள்ளு மலரும். அந்த மாதிரி ஒரு ஃபாதர் முள்ளு மலரும் தான் எனக்கு ஷோலைல எனிதிங் எப்படி சொன்னாலும் சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரஜினி சாருக்கு இன்னொரு கை இல்லாம ஒரு கேரக்டர், ஒரு ரஜினி வந்து அவர் பையன். ஸோ இவன் வந்து வலது கை, எல்லா வில்லனையும் பையன் அடிப்பான், அப்பாவும் அடிப்பாங்க. அது மாதிரி ஒரு கதை ரெடி பண்ணி கொண்டாடுறேன். நான் டைட்டிலே வலது கைன்னு தான் டைட்டில் வச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஒரு பிளான் பண்ணி, இது ஏற்கனவே எழுதுனல என்ன, ஆனால் அது இவர் கொண்டாந்து சொல்லலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். வரும்போது பார்த்தா ராம்குமார் ஃபோன் பண்ணி சொன்னாரு, இந்த மாதிரி நாங்கள் சிவாய் ப்ரொடக்ஷனில் மீட் பண்றோம். அப்போ சொன்னாருப்பா ஆப்தமித்ரா தான் ஸ்டார்ட் பண்றாரு. நான் ஷாக் ஆயிட்டேன். ஐயோ ஆப்தமித்ராவா? ஓகே
அப்படின்னா ஆமாம் ஆப்தமித்தில் தான் பண்ணுறாரு. நான் சார்கிட்ட பார்க்கணுமே பேசணுமே. ஆனால் பார்த்தா பேசினேன் இந்த மாதிரி. சார் ஆப்தமித்தில் வாங்க. ஆமாம் நான் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னாரு. அப்படின்னா சார் எங்கே பார்த்தீங்க சார்? பெங்களூரில் பார்த்தேன். அவர் ரொம்ப காமெடியாக பேசுவார். பெங்களூர்லலாம் என்னென்ன பண்ணாருன்னெலாம் பேசுவார். அப்போ வந்து ஒரு ஆட்டோவில் போனேன். ஆட்டோ எனக்கு வந்து நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டுட்டேன். 3rd day நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டுட்டேன். ஒரு ஓல்ட் மேன் கெட்டப்பில் தான் போவார், ஒரு டிஸ்கைஸில் போவார். யாருக்குமே தெரியாது, நம்மளே எதிர்க்க பார்த்தாலும் அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆட்டோவில் உட்காந்துட்டு ஒரு பீடி ஒன்று கொளுத்திக்கிட்டு அந்த ஆட்டோக்காரங்கிட்ட கேட்குறாராம், பலான படம் இருக்குதா? என்னது பலான படம் அப்படின்னாராம். காலையில் திரும்பி பார்க்குறானோ அது அப்படின்னா பலான படம் கேவா உனக்கு என்ன பலான படம் கேட்குதா உனக்கு? இந்த மாதிரிலாம் ஜாலி பண்ணுவார் அவர். உடனே உனக்கு வேற வேலை இல்லை, அதை போய் பார்க்குறேன். போய் பாருங்க, ஆப்தமித்திரான்னு ஒரு படம் வந்துருக்குது. இவ மாதிரி ராட்சசி மாதிரி நடிச்சிருக்கிறாளாம் இவ சௌந்தர்யா. போய் பாரு, பிசாசு மாதிரி நடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, போய் பாரு. அதை விட்டுட்டு பலான படம் பாரு. இது வந்து அவங்க என்ன அந்த படத்தை பத்தி நினைக்கிறாங்க போட்டு வாங்குறது. அதாவது இவங்க ரசிச்சாங்கன்னா இது வந்து டெஃபினட்டா அவர் பயங்கரமா சில விஷயங்கள்லாம் இப்படி இது பண்ணுவாரு. ஸோ அப்புறம் தியேட்டர்ல போய் உட்காந்து படம் பார்த்துருக்காரு. இதே கட்டப்பட வந்து படம் பார்த்துருக்காரு தியேட்டர்ல. படம் பார்க்கும்போது அந்த கட்டில் தூக்குற சீன்ல கன்னடத்துல எல்லாருமே எகிர்றாங்க, டம்மால் டிமின்னு எல்லாம் பயந்து ஊடு கத்துறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு என்ன பண்ணார், நேரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு நான் அதை நடிக்க போறேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க இது நல்ல ரொம்ப நாள் நிச்சயமா அந்த படம் ஓடும். ஆனா உனக்கு உண்டான கேரக்டர் என்ன இருக்குன்னு சொன்னாரு, உனக்கு உண்டான கேரக்டர் என்ன இருக்குன்னு நீ பாத்துக்கோ அப்படின்னாங்களாம். இவர் சொன்னாரா, இல்ல அது வரும், அது பண்ணிடலாம். அப்ப நான் என்ன சொன்னேன், சார் ஒரே ஸ்கோப் ராஜா தான், வேட்டையன் அவனை கொண்டு அவர் அவ்வளவுதான் கேட்டார், நீ வேட்டையனா ராஜாவா கொண்டு வந்துடும், வேற எதுவுமே வேண்டாம் எனக்கு அப்படின்னாரு. சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன வேட்டையன், எவ்வளவு நல்ல டைட்டில், பட்டத்துக்கே வேட்டையன். ஆனா கதை வந்து யார் மேல இருக்கு? ஜோதிகா மேல இருக்கு, அந்த கேரக்டர் மேல இருக்கு. ஸோ அதனால அவரு எனக்கு போன் பண்ணாரு, நான் ஒரு டைட்டில் சொல்றேன் கேளுங்கன்னாரு. சொல்லுங்க சார்னு. சந்திரமுகி என்னாரு. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சூப்பர். உண்மையிலேயே சொன்னீங்களா மனசுல அறிஞ்சு? எது ரொம்ப பிடிச்சு சொன்னீங்களா அந்த டைட்டில்? ஆமா, ஏன்னா அந்த டைட்டில் வந்து என்னன்னா தேவதாசுடைய வெப்பாட்டி தான் சந்திரமுகி. ஓகே ஓகே ஓகே. சோ ரெலெவன்ஸ் இருக்கு. எவ்வளவு பெரிய ரெலெவன்ஸ் அது. சோ அந்த வெப்பாட்டியா இருக்கக்கூடிய பெண்ணுக்கு சந்திரமுகின்ற பேரு, இவரும் வெப்பாட்டியா தானே அதை கூப்பிட்டு வர்றாரு ராஜா. சோ இட் இஸ் அ வெரி க்ளோஸ் டைட்டில். வந்து சும்மா சந்திரமுகி கிடையாது, சந்திரமுகி தேர் இஸ் அ மீனிங் ஃபார் சந்திரமுகி. சோ எல்லாருமே சந்திரமுகி என்னன்னு தெரியாது. ஆனா தேவதாஸ் கதை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்னோட வெப்பாட்டி பேர் வந்து சந்திரமுகி தான். சோ அந்த மாதிரி ஒரு காவியமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஜோதிகாக்கு டு நரேட் திஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன் உக்ரமா மாறுறது இருக்குல்ல, அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி, இத ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? ஆர் when she was enacting that நீங்க கேமரா பக்கத்துல இருந்து ஏதாவது இது கொடுத்தீங்க? இல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் ரஜினி சார் கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சிம்ரான் வாஸ் த ஹீரோயின். ஆமா, அது முடியாது. எங்க இது பிரகாரம் சிம்ரான் தான் ஹீரோயின், சிம்ரான் தான் ஆக்ட் பண்ணோம் அந்த கேரக்டர். ஸோ சிம்ரான் வந்து அதுல இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறம் யாரை போடுறதுன்னு போது நான் வந்து ஜோதிகா மேல ஐ ஹேட் ஒரு இது இருந்தது, எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது ஜோதிகா பண்ணலாம். ஏன்னா தந்தன் அப்படின்லாம் பாடுற ஒரு இதெல்லாம் ஞாபகம். நீங்க பரதநாட்டியம் ஆடுவீங்களா? ஆமா, அந்த டான்ஸ் தான் ஆடிருக்கா. அந்த படத்துல என்ன டான்ஸ் இருக்குதோ அந்த டான்ஸ் நான் டான்ஸ் தான். ஓகே. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி நம்ப மாட்டாரு, பயப்படுறாரு. நல்ல ஆர்டிஸ்ட், அது வேற விஷயம். பட் இந்த கேரக்டர் தாங்குமான்ற மாதிரி பயப்படுறாரு. அப்படின்ற முதல்ல நான் எடுத்த சீனே இந்த சலங்கை காட்டுறது தான். சரி, அதையும் எடுத்த உடனே அவருக்கு எதுக்கு எடுத்து நம்ம வந்து அப்புறம் காட்ட போறோம் இதுதான் சீன் அப்படி இல்லாம அந்த சீன் எடுக்கலாம் போதே பிளான் பண்ணி எடுத்தோட சந்திரமுகியா மாறுறது இவர் அப்சர்வ் பண்ணும்போது காட்டுற சீன் தான். கேரவன்ல கூட்டிட்டு போய் கேரவன்ல உட்கார வச்சு நான் இப்ப பண்றதை இப்படியே பாருமான்னு சொல்லி இங்க இருந்து இப்படி வச்சுட்டு அந்த சீன்ல நீ வந்து இப்படி ஒரு டக்குன்னு அப்படி திரும்பிட்டு ஒரு இது போட்டுக்கு ஒரே ஷாட்ல வரும். ஆனா கான்டாக்ட் போட்டுட்டு அப்படி உட்காந்துக்கு ஒரு ப்ரௌன் கலர் ரொம்ப இதாக இல்லாம அப்போ வந்து இது அதுதான் இது எல்லாமே பேக் ஷாட்ன்றதால தெரியாது. ஸோ இது அதுதான் அப்படின்னும் போது இவர் வந்து இல்ல அது இல்லை உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது மாதிரி. அப்போ இவ கேட்கணும் ஃபெரோஷியஸாக அந்த கேரக்டர் மாறணும். அப்போ நான் என்ன பண்ணேன், அவளை இப்படி உட்கார வச்சுட்டு இங்கே பாருங்க இப்போ கரெக்டாக பாருமா, இப்படி கீழே இருந்து கண்ணு மட்டும் மேலவா அப்படி வந்துட்டு இதுக்கு உனக்கு ஒரு மண்ணும் தெரியாதனால அப்படி காண்டத்துக்கு எனக்கா 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 அப்படின்னு கேட்க சார் திருப்பி. ஆனா அப்படியே சைலண்டா அந்த இடத்துல ஒண்ணுமே இது பண்ண போகுதுன்னு அவருக்கு தெரியல. அப்படின்னு அப்படி கை தட்டி சார் என்ன சார் இது? ஆமா, சொல்லவே இல்லை.
சார் என்ன சார் இது இப்படி பண்ணிட்டாங்க அப்பா. ஆமா அதே மாதிரி லாஸ்ட்ல வந்து ஒரு ஸ்டூல் போட்டு எதிர்க்க இப்படி உட்காந்துட்டேன். இப்படி உட்காந்து என்னையே பார்த்து ஆக்ட் பண்ணுமா, வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை அப்படியே பார்த்து என்னன்னா உனக்கு என்ன ஓணும் நீ எப்படின்னா வாடோ உனக்கு கத்துறது. அவனை நான் அப்படி அமிச்சுட்டா போயிருவியா வெல்தானோ வெல்தானோ அப்படின்றது. அப்புறம் நாக்கு அப்படி போட்டு அப்படி பண்றது, இந்த கையை அப்படி தட்டுறது, இது மாதிரி எல்லாம் உட்காந்து எதிர்க்க அப்படியே சின்ன இதுல அப்படியே கீழே உட்கார்ந்தே நான் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாத்தையும். ஸோ ஷி வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் மீ. இதுக்கு நடுவில் வடிவேல் அங்கே ஜோக் அடிச்சு சிரிப்பாங்க. அப்ப நான் யாரெல்லாம் பாக்குறது இல்ல, தயவுசெய்து வெளியே போங்க எல்லாரும். ஆமா யாரு இங்க சத்தங்க விட எங்க இங்க சித்த அந்த கான்சென்ட்ரேஷன் சொன்னார் இல்லையா, அந்த கான்சென்ட்ரேஷன் இது வரைக்கும் இருக்குது. பவர்ஃபுல் வில்லன் லைக் பாட்ஷால ரகுவரன் ரஜினி எதிர்பார்த்துட்டு இருக்கே ஒரு லேடியோட, ஃபார் எக்ஸாம்பிள் ரம்யா கிருஷ்ணனோட ரஜினி மோதுறாரு படைப்பாளன்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு தைரியம் வேணும், ப்ரொடியூசர் ஓகே சொல்லணும். ஒரு லேடியோட தானே மோத போறாங்க மேக்ஸிமம் இருக்கும்ல, ஆனா அது பயங்கர பவர்ஃபுல்லா வருது ஸ்கிரீன்ல பாக்கலாம். அது என்னன்னா நமக்கு ரஜினி சார் மேல இருக்கிற நம்பிக்கை தான். ரஜினி சார் என்னன்னா இது எடுத்துக்கிறாருன்னா கண்டிப்பா அவர் ஏதோ பண்ணுவார். கண்டிப்பா அவர் வந்து ஒரு கான்பிடன்ஸ் இல்லைன்னா அந்த கதை கேட்க மாட்டார், இந்த கதை வேணும்னு சொல்ல மாட்டார். இப்போ இந்த கமிங் டு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி மாதிரி போயிடுச்சு இந்த மன்னன்ல, அதுக்கு கேம் ஃபார் இட்டா சட்டை கிட்டலாம் கிழிஞ்சு ஒரு பக்கம் கண்ணாடி. சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, நான் ரஜினி சார் ரொம்ப நல்லா நான் ரசிச்சு டைரக்ட் பண்ணுவேன். a director has to be a fan of the actor, whoever it is. சத்யராஜ்னா நான் சத்யராஜ் சார் ஃபேன் ஆயிடுவேன், பிரபுக்கு ஃபேன் ஆயிடுவேன். அப்போதான் நம்மளால வந்து அந்த கீழே போய் எடுக்க முடியும், ஆடியன்ஸோட அந்த இது தெரியும்ல, பல்ஸ் என்னன்றது தெரிஞ்சு பண்ண முடியும். அப்படி வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பொய் சொல்லி விஜயசாந்தி கிட்ட என்னன்னா இந்த மாதிரி எங்க சித்தப்பா செத்துட்டாரு, 2 பேர் தான் இருக்கிறோம். ஆமா அதெல்லாம் அங்கதான் டைலாக எழுதி இருந்ததெல்லாம், செத்துட்டாரு, அது எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த டைலாக் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு வடிவேல் கவுண்டர் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, ரஜினி சார் வரும்போது விஜயசாந்தியோட வராங்க அப்படின்னு ரஜினி சார் சொல்லுவாரு, வராங்க 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 அப்படின்னா இவரு மா நான் உண்மையில அப்படிதான் நினைச்சேன், அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாரு நினைச்சேன். ஆனா அந்த அம்மா அப்படி வந்தோன்னு அப்படின்னாரு. அப்போ ரஜினி சார் இப்படி சிரிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆஹா இது வேற லெவல்ல போகிறாரு சொன்ன மாதிரி. ஏய் என்ன என்ன வேணும், எங்க சித்தப்பா செத்துட்டாரு, அதுக்கு 3 பேர் தான் இருக்கிறோம் போ அப்படின்னு. இல்ல 3 பேர் தான் இருக்கிறோம் தூக்கறதுக்கு, இவனும் வந்தா நல்லா இருக்கும், 4வது ஒரு ஆள் தேவை போங்க அவ்வளவுதான். என்னன்னா இவர் சொல்லி எதுவுமே ஒரு படத்துல வந்து மோதிரமும் செயின் தரா முதல் டிக்கெட் வாங்குறவருக்கு சீன் இருக்கு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப ரஜினி சார் நான் சொன்னேன், சரி என்ன படம் போடலாம், எந்த படத்துக்கு ரஷ் இருக்கும், ரஜினி சார் படத்துல ரஷ் இருக்கும், இல்ல கமல் படத்துல ரஷ் இருக்கும், சரி யார் விஜயகாந்த் படத்துல ரஷ் இருக்கும், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம். உடனே ரஜினி சார் ஏன் சின்ன தம்பியில போடுங்க, நான் போட்டா நான் சொன்னா நல்லா இருக்காது, பிரபு சொன்னா நல்லா இருக்காது, அவரு நான் சொல்றேன் சின்ன சார் ரெக்கார்ட் பிரேக் படம் சார் ஓடிட்டு இருக்கு சார் இன்னும் அப்படின்னு சொன்னோன்னா சரி. அப்போ தியேட்டர்ல சாந்தி தியேட்டர்லாம் ஓடிட்டு இருக்கு. ஸோ காலையில 9 மணிக்கு எல்லா ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒரு 1000 பேரை வர வச்சு அந்த சீன் எடுக்கிறோம். எடுத்த உடனே இவர் என்ன பண்ணாரு, சார் நீங்க உள்ள போய் நீங்க வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இந்த பக்கம் வந்து நின்றுட்டேன். கவுண்டர் கிட்ட வந்தா நீங்க மேல இருந்து அப்படியே வந்து கீழே இறங்கி நீங்க டிக்கெட் வாங்க. அது வரைக்கும் 2 பேரும் ஒண்ணுமே இது பண்ணல. நான் சொன்னேன் அசிஸ்டன்ட் வந்து டிக்கெட் கொடுக்குற இடத்துல நல்லா தண்ணி எடுத்து மேல ஊத்தி விட்டுருங்க, இந்த வேர்வை வரட்டும் அப்படின்னு அவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். எதுவுமே நான் சொல்லல. அப்புறம் நான் இப்படி இந்த சைட்ல கேமரா வச்சு டிக்கெட் வாங்கிட்டு வெளியே வருவாங்க. அந்த டிக்கெட்டை கையில் வாங்கிட்டேன் வெளியே வரும் பார்த்தா ரஜினி சார் கண்ணாடியில் ஒரு கண்ணாடி காணும். அவர் உள்ளே எடுத்துட்டுக்காரு, எடுத்து எல்லாம் பண்ணிட்டு சட்டை வேற கழட்டிட்டாரு. கழட்டிட்டு இந்த இது இருக்கும், அப்போ அதை கழட்டிட்டு வெளியே வந்து அப்படின்ட்டு போனாரு. அப்பதான் பார்த்துச்சா என்ன எப்படி ஒரு சீனுக்குள்ள போய் மாதிரி போய் உள்ள போய் அது எப்படி எல்லாம் எப்படி எல்லாம் பண்ணலாம், எப்படி எல்லாம் கொண்டாடலாம். நான் உடனே எனக்கு எப்பவுமே அது கை கொடுக்கறதா வேலை. என்ன ஒரு இது அப்படிதான். அதான் நம்ம ஒன்ஸ் அவங்க லைக் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம சொல்ற சீன் ஒண்ணு அவங்க லைக் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு எவ்வளவு வேணுமோ வந்துட்டே இருக்கும். ஓகே ஓகே. சாதாரணமான ஒரு சீன், முருகேஷா ஒரு நட்சத்திரம் என்ன மிருகசீரிசம், அப்படியா மிருகசீரிசமா பேய்க்கு பிடிச்ச நட்சத்திரம், அவ்வளவுதான் டைலாக். இது நான் சொல்லிட்டேன் அவங்க 2 பேருக்கும் வாங்க. சரி இவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, சரி நாங்க ஒரு ரிஹர்சல் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னா, சரி பண்ணிக்கங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் வச்சுட்டேன்.
வடிவேல் நந்து வடிவேல் முருகேஷ் அப்படின்னு விடுவாரு. உடனே வடிவேல் அழகான பேர், அது ஏன்பா கர்ணக்கடூரமா கூப்பிடுற அப்படின்னுவாரு. சரி முருகேஷ், உன் நட்சத்திரம் என்ன? மிருகசிரிஷம். மிருகசிரிஷமா? ஐயோ, ஏன் லட்சத்துல ஒரு தான் பாரு, அது எல்லாருக்கும் இருக்காது. நிஜமாவா? ஆமா, இதுக்கு பிடிச்ச நட்சத்திரம், டைமிங் அப்படின்னு. இது இந்த சீனு இப்ப நான் சொன்னதுக்கும் இப்ப படத்துல வர்றதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இவங்க 2 பேரும் செய்யும்போது. இந்த அவர் எக்ஸ்ட்ரா கிமிக்ஸே பண்றது இல்ல, ரஜினி சாந்தமா பண்றாரு, அண்ணே வணக்கம் அண்ணேன்றாரு. அது எவ்வளவு சிரிப்பா இருக்கு பாக்குறது. அதுதான், அதை வந்து அந்த சொல்ற விதமே அவர் இது எப்படி போய் ரீச் ஆகுன்றது தெரியும் அவருக்கு. ஓகே ஓகே. அதெல்லாம் நானே வந்து ஃபர்ஸ்ட் சிரிக்க ஆரம்பிச்சிடுவேன். டேக்ல தான் எல்லாருக்கும் தெரியுது என்ன நடக்கணும். ஓகே ஓகே. அது மாதிரி அது வடிவோட சேர்ந்து அதெல்லாம் அவ்வளவு ப்ரிப்பரேஷன் 2 பேரும் சேர்த்து பண்ணிடுவாங்க. பட் உங்க டைட்டில் வாசு, நீங்க வந்து பன்னீர் புஷ்பங்கள் வந்து அதே சமயத்துல சிமிலர் அடாலசன்ட் லவ்ல வந்து அலைகளோ இதுல வந்ததோ. ஆமா. சோ அது எப்படி பார்த்தாங்க மக்கள்? 2மே ஹிட் ஆச்சு. ஆமா, 2 ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட அதுக்கு பதில் வந்து பாரதிராஜ் சார் சொன்னது தான் கரெக்டா இருக்கும். அவர் என்ன சொன்னாருன்னா, பன்னீர் புஷ்பங்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு எங்க 2 பேரும் வீட்டுக்கு வர சொன்னாரு. ஸோ காலையில் நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போன உடனே அவர் என்ன பண்ணாரு, யோ நான் என்ன பண்ணிருக்கேன் ஐயா, மண் அப்படியே கையில அப்படி, அவர் பாஷை அப்படிதான், இந்த மண் இல்லை களிமண் இல்லை அதெல்லாம் அப்படி கையில் வச்சு அப்படி ஷார்ட் வச்சிருக்கேன். கையில ஃபுல்லா மண் சேர் அப்படி இருக்கு கையில. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கிளவுஸ் போட்டீங்க, கையில கிளவுஸ் போட்டு அப்படி எடுத்திருக்கீங்க. இதுக்கு மேல அந்த 2 படத்துக்கு வித்தியாசம். சொன்னது அவருதான். கிளாஸ் ஹியூமர் கிளப்ல மைக்ல என்டிஆரோட என்கவுண்டர் என்டிஆர் கிட்ட இருந்தது கதை சொன்னது. இந்த பக்கம் திலகன் டிஆர்டியா சொன்னீங்க நினைக்கிறேன். 2 பண்ணீங்க, அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. அது எப்படி அது மட்டும் சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். அதாவது என்டிஆர் சாருக்கு வந்து நான் கதை சொல்றேன். என்னன்னா ஆக்சுவலா வந்து அப்பாவும் என்டிஆர் சார் ஆடிட்டர்லாம் ஒரே ஆடிட்டர் தான், அக்கௌண்டன்ட்லாம் ஒரே. அவருக்கு மேக்கப் அப்பா தானே மேக்கப், என்டிஆருக்கு மேக்கப் கிடையாது. அதாவது என்டிஆருக்கு எம்ஜிஆர் சாருக்கு முன்னாடில இருந்து மேக்கப். ஆரம்பத்துல 1950s இருந்து அப்பா தான் மேக்கப் டில் 80. என்டிஆர் சிஎம் ஆகிற வரைக்கும் அப்பா தான் மேக்கப். அதே மாதிரி இவருக்கு பாசத்துல இருந்து இவர் கடைசி வரைக்கும் சிஎம் ஆகிற வரைக்கும் அப்பா தான் மேக்கப் எம்ஜிஆர். ஸோ இந்த மாதிரி அவர் என்டிஆர் சாருக்கு மேக்கப் இருக்காது. நான் அப்போ வந்து பன்னீர் புஷ்பங்கள் பண்ணிட்டேன், இன்னொரு படம் பண்ணிட்டேன். அப்போ வந்து ஈவினிங் 4 o'clock எங்கிட்ட என்ன பண்ணாருன்னா, இந்த அக்கௌண்ட் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வானாரு. ஸோ நான் காரில் எடுத்துட்டு போய் அந்த அக்கௌண்ட்டை என்டிஆர் சார் வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறேன். கொடுக்கும்போது ஐ சா பாலகிருஷ்ணா கமிங். ஒரு கிரே இல்ல கேம் வீட்டுக்குள்ள வராரு. தட் இஸ் ஒரு கிரே பேண்ட்டும் ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு வராரு. காலேஜ் முடிச்சுட்டு வராரு. தட் இஸ் இஸ் ஃபைனல் இயர். அது வந்து முடிச்சு வரும்போது நான் பார்த்தேன், ரொம்ப அழகா இருக்காரு என்டிஆர் சார். ஏன்னா எங்க அப்பா வந்து அவர் வந்து யாதவங்கி பாரத்னு ஒரு படத்துல டேரிக் ரோல்ல அதை டேரிக் ரோல்ல போட்டிருந்தாரு. தட் வாஸ் ஹிட். ஆஃப்டர் தட் ஹி டிட்ன்ட் ஆக்ட். பட் நவ் ஹி வாண்ட்ஸ் டு பிகம் அ ஹீரோ அகைன். அதாவது ஒரு ஹீரோவா என்ட்ரு ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப என்டிஆர் சார் இந்த மாதிரி கதை தேடிட்டு இருக்காருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இவரை பார்த்தோன்னே எனக்கு இதாயிடுச்சு, சந்தோஷமாயிடுச்சு. ஸோ இவரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு நானும் பாரதி கிட்ட சொல்லிட்டேன், டே இதை பார்த்துட்டா என்டிஆர் பையன் ரொம்ப நல்லா இருக்காரு பாலகிருஷ்ணா அப்படின்னு. சரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா இந்த மாதிரி எனக்கு வந்து பாலகிருஷ்ணாவை பார்த்தேன், எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம், நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் கேளுங்க, இப்போ நான் கதை சொல்லிட்டு வந்துடுறேன் ஹைதராபாத்துக்கு போயிடும். அப்போ இவங்க என்ன பண்ணா, ஃபோன் பண்ணி கேட்டா, பிரதர் அப்படின்னு. இவங்க 2 பேரும் அப்படிதான் பேசுவாங்க. பிரதர் అబ్బాయి ఒక సబ్జెక్ట్ చెప్తున్నారు, మీరు వినాలా? நான் பையன் கதை சொல்ல போறேன், நீங்க கேட்கணும் அப்படின்னாரு. எனக்கு தெலுங்கெல்லாம் தெரியாது. உடனே என்ன ரம்மண்டி చెప్పండి రేపు రమ్మండి அப்படின்ட்டாரு. நாளைக்கு வந்துட சொல்லுன்ட்டாரு. பா என்னடா இவ்வளவு சந்தோஷமா போச்சுட்டு. ஏன்னா பன்னீர் புஷ்பங்கள் அவங்க வந்து அவங்க ஃபேமிலியில தான் டப்பிங் வாங்கினாங்க. அதனால அந்த ஒரு டைரக்டரா ஏதோ பண்ணுவாங்கன்னு தெரியும். சரி அவர் கதை சொல்ல வர்றாருன்னா வரட்டும்ட்டு விட்டாரு. நான் காலையில போய் ஹைதராபாத்ல இறங்கிட்டேன். அவர் வீட்டுல பெரிய க்ரௌடு. பார்த்தா சரியான க்ரௌடு. இப்படி இடிச்சு உள்ள போகணும். யாராவது நிக்கிறாங்க. அப்புறம் அதை விட்டா கட் பண்ணா அடுத்தது எம்எல்ஏ. அதுக்கப்புறம் அது உள்ள பாத்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ். இப்படி பிளாக் பெரிய தாண்டி போய் இதுக்கு நடுவுல நம்ம அப்பா இல்லாம தனியா போறோம். நம்மள எப்படி அடையாளம் தெரியும் சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல பி வாசு சன் ஆஃப் பீதாம்பரம் போட்டு அனுப்பிச்சிட்டேன். அவர் அது யாரோ ஒருத்தர், சார் ஐயா கொடுங்க என்ன ஏமி அப்படின்னா அந்த பேப்பரை பார்த்தான். என்ன பார்த்தான்? பீதாம்பரம் அபையா அப்படின்னாமா செப்பியார்ட்டு போயிட்டான். அவ்வளவுதான். அவன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் டக்கு வந்தான் வெளியே. எனக்கு அப்போ எப்படின்னா ஒரு 11 o'clock கூப்பிட்டாருன்னா முடிச்சுட்டு சாயந்தரம் ஃப்ளைட்டில் வந்துடலாம். ஏன்னா அவ்வளோதான் நான் பிளான் பண்ணேன். உடனே அவன் வந்தோன்னே, சார் விவாசு நான் வந்தேன். மீராண்ணா ரேப் மார்னிங் 4 o'clock. ரேப் மார்னிங் 4 o'clock. அட பாவிங்களா, என்னடா இது?
கதையை சொல்லிட்டு போலான்னு பார்த்தா காலையில 4 மணிக்கு. அது ஏஆர் ரஹ்மான் ரெக்கார்டிங் டைம். அப்புறம் நான் நேராக போய் தூங்கவே இல்லை, ஏன்னா பயமா தூங்கிட்டேன்னா காலையில் 4 மணிக்கு ஒரு பார்க்க முடியாத. அதனால அப்படியே கண்ணை முடிச்சு அப்பப்போ தூக்கம் வந்தா கூட டக்குன்னு எழுந்து எப்படியோ குளிச்சு 4 மணி 3:55 4 போய் அது ஹோட்டல், அவர் வீட்டு பக்கத்துலேயே ஏதோ ஒரு டப்பா ஹோட்டலில் இருந்துட்டேன். வேற வழி கிடையாது, டிராவலிங்கெல்லாம் வசதி எல்லாம் காசெல்லாம் கிடையாது, ஏர்போர்ட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு தான் பணம். அதனால ஒரு 10 ரூபா ரூம்ல தங்கிட்டு நைட்டு பார்த்துட்டு இறங்கி கடன் ஓடி வந்து காலையில் நிற்கிறேன். அதே கூட்டம், அதே இடம், அதே ப்ராப்ளம், திருப்பி அதே பேப்பரு, திரும்பி அப்படியே போகுது எல்லாம் சேம் ரிப்பீட்டு. ஸோ போய் மேலே போய் அப்படி போய் கூட்ட போய் இப்படி கை காட்டுறேன். அவன் பார்த்துட்டான், ஏய் ரா அப்படின்னா போனான், பேப்பரை தூக்கிட்டு போயிட்டான். அவங்கள திருப்பி வேற என்ன சொல்ல போறாரோ, திருப்பி என்ன டைம் சொல்ல போறாரோ பயம் இருக்கு. அப்பா சொல்லாமா வேணாம், இதெல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் ஹேண்ட்ஃபோன்லாம் கிடையாது. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு இவர் உள்ள போனாரு. பாட்டோன்னு வாங்க சார் வண்டி அப்படின்னா எல்லாரும் என்ன பார்க்குறோம், இவ்வளோ நாளாக நிற்கிறோம், இவ்வளோ நேரத்துல நிற்கிறோம், யாரும் நம்மளை கூப்பிடல மாதிரி கட்சிக்காரங்களாம் பார்க்குறாங்க. இவர் சிஎம். ஸோ உள்ளே போனால் எம்எல்ஏஸ்லாம் என்ன பார்க்குறாங்க, அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே எல்லாரையும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறேன். நான் இது கிட்டத்தட்ட நாகேஷ் லெவல் தான். அந்த அரண்மனைக்குள்ளே போவார்ல இவர், அது மாதிரி போகிறேன் நான். போனால் அந்த இடத்துல பார்த்தோன்னா அப்படியே ஓப்பன் பண்ண பெரிய ஹாலு. அந்த ஹாலில் அவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் அவ்வளோ இருக்கு. ஒரு இது இருக்கு மான் தோல் மாதிரி, அதில் அப்படி உட்காந்துருக்காரு. காலை அப்படி போட்டு கை அந்த துண்டு அப்படி போட்டு அப்படி உட்காந்துருக்காரு. பார்த்தோன்னே அப்படியே ஷாக்கு. பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் அப்படியே சைலண்டா. இவ்வளவு இதான் அட்மாஸ்பியர். நான் போனோடனே என்னை அப்படி பார்த்தாரு. அந்த ரூம் அப்படியே டாகால் சவுண்டு. முதல்ல ப்ரிப்பேர் ஆன. அப்பா எப்படி இருக்காரு, அம்மா எப்படி இருக்காங்க, அண்ணன் எப்படி இருக்காங்க, அத்தை எப்படி இருக்காங்க, சரி ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். அப்படி கேட்பாரு நினைச்சிருந்தேன். ஆனா இவர் அதெல்லாம் கேட்கல. ரா அப்படின்னாரு. நான் இந்த சத்தத்துல ஓடினேன், நடக்கல, ஓடி போனேன். போய் நின்னேன். கோச்சோ டபக்குன்னு உட்காந்துட்டேன். 3வது செபோ அப்படின்னாரு. 3 லைன் தான். ஜோ எனக்கு தடுமாறுது. திருப்பி சிகரெட் ஞாபகம் வருது, டிவி ஞாபகம் வருது. என்ன திமிரு இருந்தா எனக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னு சொல்றேன். அந்த மாதிரி ஏதாவது உளறிட போறோன்ட்டு பயம். அதனால அப்படியே போய் உட்காந்துட்டேன். உட்காந்து அப்படியே பார்த்தேன். அவரை பார்த்தோன்னு அவர் சொன்னார், இந்த மாதிரி செப்புனார். நான் அப்போ சொல்லிட்டேன், அங்கிள் ஐ எம் நாட் தட் ஃப்ளூயன்ட் இன் நரேட்டிங் அ ஸ்டோரி இன் இங்கிலீஷ் அண்ட் ஐ டோன்ட் நோ தெலுங்கு, ఐ నో ఓన్లీ తమిళ్ அப்படின்னா. ఎంత ధైర్యం ఉంటే ఒక ఆంధ్ర సీఎం దగ్గర వచ్చి అర్రవళ్ళ చెప్తా అంటావు. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே உதிருது. திருப்பி எப்படி ஆரம்பிக்கிறது? என்ன தைரியம் இருந்தா ஒரு ஆந்திரா சிஎம் கிட்ட வந்து நீ தமிழ்ல சொல்லுவேன்னாரு. அப்ப நான் அப்படியே பார்த்து சாரி அங்கிள் அப்படின்னு முடிஞ்சிருச்சு நம்ம கதை. என்னோட எக்ஸ்பிரஷன் பார்த்து சிரிச்சுட்டாரு. எல்லாமே சத்தமா தான் இருக்கும், அப்படியெல்லாம் இருக்காது. அப்படின்னு சிரிக்கிறாரு. சிரிச்சோன்னு அப்படி சைலண்டா இருக்கு. யோ, தமிழ்நாட்டு தண்ணிய குடிச்சு குடிச்சு வளர்ந்தவன் அந்த என்டிஆர். மாறி போச்சு. தமிழ்ல சொல்லு, அடுத்த வாட்டி வரும்போது தெலுங்குல சொல்லு அப்படின்னு நான் கதை ஃபுல்லா நரேட் பண்ணிட்டேன். நரேட் பண்ணி முடிச்ச உடனே அந்த பின்னாடி உட்காந்துருக்காருல அவர் ஒரு மினிஸ்டர், ஒரு பேர் பாஸ்கர் நினைக்கிறேன். அவர் சொன்னாரு, ఒక పిక్చర్ చూసినట్టు ఉంది అన్నారు. ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு அவர் சொன்னாரு. உடனே என்டிஆர் அப்ப கூட சினிமா தான் பெருசுன்னு சொல்றாரு. அவர்கிட்ட திரும்பி சொல்றாரு, భాస్కర్ గారు సినిమా అంటే నీ పని నా పని కాదు, అది పెద్ద పని அப்படிதான் பேசுவாரு. ஸோ அது பெத்த பணி அப்படின்னாரு. ஸோ நான் ரொம்ப இது பண்ணி தேங்க் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, நல்ல கதை சொல்றான், நல்ல கதை சொல்லியிருக்கா. அப்புறம் ஐ ஒன் பி பாரதி அண்ட் மீ மை செல்ஃப் ஒன்லி இன்ட்ரடியூஸ்ட் பாலகிருஷ்ணா. ஆமா, நிறைய பேர் தெரியாது. நிக்க வச்சதா? எல்லாமே இல்ல நிக்க வைக்க. அப்ப ட்ரெயின் நிக்க வைக்கல, நாங்க ட்ரெயின்ல ஏத்திட்டு போனோம். இப்ப நிக்க வைக்கிறவங்களுக்கு வளர்ந்துட்டாரு. ஏத்தனதோட சரி. Great, fantastic. You are very sweet, I know, and beyond all your capabilities and all that, I love you as a human being. I love you so much. Thank you. Sure. Thank you. So ஆதித்யா டிவி ரசிகர்களே, நீங்க பி வாசு அப்படின்னு நீங்க பாஸ்ட் டென்ஸ் நினைச்சிருந்தீங்க, கிடையவே கிடையாது. PS is prevailing director. Super duper hit ஒன்று கொடுக்க போறார். We all look forward. We have started clapping. Thank you so much. அடுத்த வாரம் ஒரு ஃபண்டாஸ்டிக் கெஸ்ட் வராரு. அவரோட ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். மறுபடியும் சந்திப்போம். Thank you.